சார் என்ன மேடி இது? என்னாச்சு இவனுக்கு? இஞ்சி டீ கேட்டா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான், அதுவும் சக்கரை இல்லாம. முகமே சரியில்லையே, ஏதோ யோசனையில இருக்கான். காலையில இருந்தே அவன் அப்படிதான் சார் இருக்கான். காலையில இருந்தே இப்படிதான் இருக்கானா? ஏன் இப்படி இருக்கான், எதனால இப்படி இருக்கான்னு கேட்காம இருக்க மாட்டே நீ? சார் அதெல்லாம் கரெக்டா கேட்டு விசாரிச்சேன். நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுல்ல. சொல்லு, என்னவா அவன் ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட எதுவும் சொல்லல சார். ஆனா கேட்க வேண்டியது என் பொறுப்பு, நான் கேட்டுட்டேன். சொல்லலையா? ஆமா சார், ஈவினிங் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா வந்ததுல இருந்து சோகமாவே இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அவனை வேணான்னு சொல்லியிருக்கோம். அது தவிர வேற எந்த ரீசனும் இருக்க வாய்ப்பு இல்ல. நானாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். குட். உடனடியா தெளிவு கிடைக்காத எந்த ப்ராப்ளத்திலையும் இந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஆன்சரை நாமளே ரெடி பண்ணிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வந்துறது ரொம்ப நல்லது. சரியா, அவனுக்கு கூப்பிடு. ஏன் சார், அவனை விசாரிக்க போறீங்களா? கண்டிப்பா விசாரிச்சுதான் ஆகணும். பட் வம்புக்காக கேட்கிற பழக்கம் எனக்கு இல்லை. நாளே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் பாரு. போய் கூப்பிடு. ஓகே. வாடா. சார் பேசணுமா? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை சார். இல்லையே, ஏதோ நடந்திருக்கு. இஞ்சி டீ கேட்டா காஃபி கொண்டு வந்து கொடுக்குற, அதுவும் சக்கரை இல்லாம. நல்லா வேலை செய்யற பையன் இந்த மாதிரி பண்றேன்னா ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு அர்த்தம். என்ன விஷயம்னு சொல்லு, என்னால முடிஞ்சா தீர்த்து வைக்க ட்ரை பண்றேன். சார் ஒன்றும் இல்லை சார். வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. மேடி சொன்னா நேற்று ஈவினிங் நீ பொண்ணு பார்க்க போயிருந்தேன்னு. போன இடத்துல ஏதாவது ப்ராப்ளமா? அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? நீங்கள் வேற சார், எனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கல. அட பாவி, இந்த காலத்து பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். இதுல கிடைச்ச பொண்ணை பிடிக்கலன்னு ஒருத்தன் சொல்லுவானா? அப்படின்னு இல்லை சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நமக்கு வரப்போற பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல சார். அதுல என்ன சார் தப்பு இருக்கு? அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு வெயி. சரி, பிடிக்காத பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டல, அப்புறம் அதை நினைச்சா ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை சார், எங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. நானும் எவ்வளோ விதமாக பேசி பார்த்துட்டேன் சார். அம்மா கேட்கவே மாட்றாங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல சார். ஓ, இதான் உன் பிரச்சனையா? ஆமா சார், எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதையும் அவங்க இல்லைன்னு சொன்னதே இல்லை, முடியாதுன்னு சொன்னதில்லை. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது சார். நீதான் புரிஞ்சுக்கணும் பாபு. உங்க அம்மாவுக்கு நீ ஒரே பையன் இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். ஒரே பையனா இருக்கிறதோட லாப நஷ்டம் என்னங்கிறது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அதை ஒத்துக்கிறியா? லுக், சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்க. உனக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, நீ எதுக்கு சிரிப்ப, எதுக்கு சந்தோஷப்படுவ, எதுக்கு மூஞ்சிய சுழிச்சுப்ப, எப்ப கோவப்படுவ, எல்லாம் உன்னை விட உங்க அம்மாவுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். அது என்னமோ கரெக்ட் தான் சார். நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும்னு உங்க அம்மா நினைச்சிருப்பாங்க. சமயத்துல நீ ஆசைப்பட்டு சொல்லாம இருந்த விஷயத்த கூட சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்திருப்பாங்க. கரெக்ட் தான் சார். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை பூரா உன் கூடவே வரப்போற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ற விஷயத்துல தப்பான முடிவை எடுக்க மாட்டாங்கடா. ஏன் உனக்கு புரியல? உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார். நேத்து ஈவினிங் வீட்டுக்கு போனதுல இருந்து காலையில வேலைக்கு கிளம்பி வர வரைக்கும் வேற பேச்சே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். நீ அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்லியும் உங்க அம்மா அந்த பொண்ணு தான் உனக்கு சரியா இருக்கும்னு சொல்றாங்கன்னா என்ன காரணமா இருக்க முடியும்? அதான் சார் எனக்கும் புரியல. இங்கதான் நீ யோசிக்கணும். உன் வயசை விட உங்க அம்மாவுக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஒரு பொண்ணை பார்த்ததும் அவ குணம் என்ன, அவ யாரு, எப்படிப்பட்டவ, என்ன மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன மாதிரி நடந்துக்குவா, எல்லாமே அவங்களால கெஸ் பண்ண முடியும். இது என்ன சார் கதையா இருக்கு? அது எப்படி சார் ஒருத்தரை பார்த்தோன்னு எப்படிலாம் தெரியும்? ஏன் எந்திரன் படத்துல ஒரு புக்கை பிரிச்சு கண்ணுக்கு எதிர வச்சுக்கிட்டு சொயின்னு இப்படி அப்படி ஆட்டினா மொத்த புக்கும் சிட்டியோட மண்டைக்குள்ள ஏறிடும்னு சொன்னா அதை நம்ப முடியுது. ஆனா இதை நம்ப முடியாதுல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்க பாபு, உன் உலகத்துல 1000 பேர் இருக்கலாம். ஆனா உங்க அம்மா உலகத்துல நீ மட்டும்தான் சிட்டிசன். அவங்க வாழறதே உனக்காக தான். ஒரே பிள்ளைய பெத்த எல்லா அம்மாக்கும் ஒரு பயம் இருக்குண்டா. தான் பார்த்து கட்டி வைக்கிற பொண்ணு வாழ்நாள் பூரா தம் பையனை அனுசரிச்சிருப்பாளா, தன்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகாம இருப்பாளா,
தன் குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி நடந்துக்குவாளா? இதை தவிர அவங்க மனசுல வேற எந்த சிந்தனையும் இருக்காது. இதுக்காக என்னென்ன மாதிரி கால்குலேஷன் போட முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க இந்நேரம் போட்டு வச்சிருப்பாங்க. பொண்ணை பார்த்ததோ அவ கண்ணு நல்லா இருக்கா, மூக்கு நல்லா இருக்கா, வாய் நல்லா இருக்கா, ஜட நல்லா இருக்கான்னு நீ வேணா பார்த்திருப்ப. உங்க அம்மா அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே அவங்க அந்த பொண்ணோட கேரக்டர் டிசைட் பண்ணிருப்பாங்க. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க சார், ஆனா இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல சார். உங்க அம்மா உனக்கு எதிரி கிடையாது, வில்லன் கிடையாது. இத சொன்னா உனக்கு புரியும்ல? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அம்மா எனக்கு சாமி மாதிரி சார். ஆசாமி வேணா தப்பு பண்ணலாம், சாமி தப்பு பண்ணாது சார். நீ நல்லா இருக்கணுங்கிறத தவிர உங்க அம்மாவுக்கு வேற நினைப்பே இருக்காது. கண்ணை மூடிக்கிட்டா உங்க கை காட்டுற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. காலாகாலத்துக்கும் நீ நல்லா இருப்ப. புரியுதா? உன்னதான்டா கேக்குறேன், புரியுதா? இப்ப புரியுது சார். அது சரி, உனக்கு ஏன் அந்த பொண்ணை பிடிக்கல? அவ அழகா இல்லையா? அப்படிலாம் இல்ல சார், இன்னும் கொஞ்சம் கலரா இருக்கலாம்னு நினைச்சேன். பாபு, காலம் பூரா உன் கூட வரப்போறவள கலரை வச்சா செலக்ட் பண்ணுவேன். குணம் தாண்டா முக்கியம். இப்பவே உங்க அம்மாவுக்கு போன போட்டு அந்த பொண்ணையே பேசி முடிக்க சொல்லு. புரியுதா? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். திரும்பவும் தப்பு பண்ணாத. நான் சொல்ற விஷயமே கிடையாது. உங்க அம்மா சொல்றதை செய், அதான் உனக்கு நல்லது. ரொம்ப தேங்க்ஸ் சார். காலையில இருந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கேன். குட், போய் வேலையை பாரு. தேங்க்ஸ் சார். சார், பிரமாதம். காலையில இருந்து முகம் வாடி போய் உட்கார்ந்திருந்தான். சோகமாவே இருந்தான் சார். அவன் மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு அவனை தெளிவுபடுத்தினீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட் சார். ஒரு நல்ல இஞ்சி டீ கொண்டு வரியா? கொண்டு வரேன் சார். இஞ்சி டீ தானே? யாரா இருக்கும்? சரி, கொஞ்சம் கூலிங்கா போவோம். ஒருவேளை கடங்காரனா இருந்தா கண்ணாடி உடைச்சிருவானே. வேணாம். கடங்காரிதான். வாமா, உன் வலது கால வச்சு வாமா. வெறுப்பேத்தாத. நானே செம அப்செட்ல இருக்கேன். அப்செட்டா? எங்க அருண்? ஃபாரின் போயிருக்கான். ஃபாரினா? அட, யூரின் தாமா போயிருக்கான். தோ வந்துருவான். சரி, நீ உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா? வேணாம். ஏன் இவ்வளவு ஸ்பீடா சொல்ற? நான் சரின்னு சொல்லிட்டா உடனே ஹாட்டா கோல்டாம்ப. அதுக்கு ஏதாவது பதில் சொன்னா உடனே பியரா ரம்மான்னு கேப்பேன். தேவை எனக்கு இதெல்லாம். என்ன நீ என்ன இப்படி நினைச்சிட்ட? அருண் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நானும் திருந்திட்டேன். சொன்னாங்க. சரி, இது என்ன பேக்ல கலர் கலரா இருக்கு? என்ன இது? ஃப்ரூட்ஸ். ஓ, பழவிக்க ஆரம்பிச்சிட்டியா? அருணுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ, அருணுக்காகவா? இதுக்காகவாவது நம்ம அடிபட்டு படுத்திருக்கலாமோ? ஏன் இப்படி கடிக்கிறேன்? அவனை சீக்கிரம் வர சொல்லு. நான் காலேஜுக்கு போன எனக்கு டைம் ஆச்சு. சரிதான். டேய் மச்சான், திவ்யா வந்திருக்காக, உன்னை பார்க்க வந்திருக்காக, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காக. சரிங்க. ஹாய் திவ்யா. வாடா. ஹாய் அருண். எப்படி இருக்க? இப்போ ஓகே. டேய், ஏன்டா என் வாயை கலறீங்க எல்லாரும்? ஏமா, நேத்து நைட்டு ஃபுல்லா ரெண்டு பேரும் பேசிட்டு தானே இருந்தீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது இதே கேள்வி கேட்டிருப்ப. அவனும் நல்லாதான் இருக்கேன்னு சொல்றத கேட்டு என் காது வெந்து போச்சுமா. இப்ப விடிஞ்சு எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டா என் வீட்டுக்கு வந்துட்டு இப்பயும் அதே கேள்வி கேக்குற, எப்படி இருக்க அப்படின்னு. இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆமால, சாரி. ஆனா ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் எனக்கு. எனக்காக தானே அருண் இப்படி அடிபடுற மாதிரி ஆச்சு. இதையே நீ பல தடவை போன்ல சொல்லிட்டம்மா. டேய், கொஞ்சம் பேசாம இருடா. முடியலையே, நான் என்ன வெச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன்? என் வாயில இருந்து வார்த்தைய வாங்கி கொட்டிக்கிறீங்களே. அது சரி, அப்ப ஒண்ணு பண்ண. திவ்யாவுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. மச்சான், எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். பரவாயில்ல திவ்யா. டேய் லோகேஷ், போடா, போய் டீ வாங்கிட்டு வாடா. போடா, போ. புரியுதுடா மச்சான், நல்லாவே புரியுது. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அசாமுக்கு போய் டீ தூளை பறிச்சுக்கிட்டு வந்து தூளை கடைக்காரங்கிட்ட கொடுத்து டிகாஷனை இறக்கி ஸ்ட்ராங்கா போட்டு வந்து
டீய குடுக்குறேன். அது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருங்க. லோகேஷ், இது யாரு? அக்கா அக்கா வாங்க 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 வாங்க. அக்கா, வாட் a surprise. நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொல்ல போறேன் உன்னை. நான் தான் வரேன்னு போன்லயே சொன்னல நேத்து, அதுக்குள்ள மறந்துட்டல்ல. ஆனா திவ்யாவை நான் இங்க பாக்குறது தான் எனக்கு ரியல் சர்ப்ரைஸ். அக்கா அது ஒண்ணும் இல்ல அக்கா, அது வந்து காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். சரி அருண் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு தான். பாவம் இல்ல அருண், என்னால தானே இப்படி ஆச்சு. ஆரம்பிச்சியா? அத மகமாயி கொஞ்சமாவது கருணை காட்டுமா? டேய் கொஞ்சம் சும்மா இருடா. காணன்றியா? சரி விடு. அக்கா இப்போ திவ்யாக்கு டீ வாங்க நான் போறேன். உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமாக்கா? டீன்னு சொன்னீங்கன்னா அசாம்லயே கிடைச்சிரும். காஃபினா நான் அசாம்ல இருந்து கூர்க்குக்கு போய் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு தான் வரணும். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்பாடா பாத்தியா, அக்காக்கு எதுவும் வேண்டாமா, என்ன இங்கே இருக்க சொல்றாங்க. ஏய் அருண், இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்க்கா. சரி, அம்மாக்கு ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு வரதுக்கு 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள இந்த காயம் எல்லாம் சரியாகிறதுக்கு ஒழுங்கா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடணும். லோகேஷ் கொஞ்சம் பாத்துக்கோ. என்னக்கா நீங்க ஒரே மேட்ர மறு ஒளிபரப்பு பண்றீங்க? மறு ஒளிபரப்பா அப்படின்னா? புரியலையாக்கா? இதே கண்டென்ட்ட ஆல்ரெடி திவ்யா 108 தடவை சொல்லிட்டா. அதே தாங்க நீங்களும் திரும்ப சொல்றீங்க. திவ்யா, லோகேஷ் சொல்றதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, அருண் பாவம் இல்லக்கா. எனக்காக அடிபட்டு கிடக்குறான், வீட்டுக்கு கூட போக முடியல பாருங்க. அவனுக்காக அம்மா கிட்ட நீங்க போய் வேற சொல்லிருக்கீங்க. எனக்காக அடிபட்ட அருணை நான் பார்க்க வர்றது தப்பு இல்லல்ல? அட்ரா அட்ரா அட்ரா. டேய் திவ்யா, பின்னி பெடல் எடுக்கிறியா திவ்யா? டேய் மச்சான், திவ்யா உன் மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா நான் அசாம் போயே ஆகணும்டா. ஆனா நான் அசாம் போறதுனால உனக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. ஏய் இவன் என்னடா பேசுறான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா புரியாத வரைக்கும் புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சரிக்கா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இங்க பாருங்கக்கா, திவ்யா வந்து ஆப்பிள் அப்புறம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஓ, மாதுளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளா? பரவாயில்லையே, நானே 4 ஆரஞ்சு பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா அதையும் கொடுங்கக்கா. டே அருண், இதெல்லாம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அட அக்கா, என்னக்கா நீ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா, நான் நல்லாதான்க்கா இருக்கேன், கவலைப்படாத நீ. எனக்கு என்ன கவலை, உன்னை பாத்துக்கதான் லோகேஷ் இருக்கான்ல. பாத்துக்கிட்டாலும். அக்கா அவனை பாத்துக்க செல்போன் இருக்கு, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி நான் கிளம்புறேன்டா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரியா? ஏய் திவ்யா, நீ காலேஜ் போல? போகணும்க்கா. சரி வா, நம்ம 2 பேரும் ஒன்னாவே போவோம், ஒரே ரூட்டு தானே. சரி அருண், நான் கிளம்புறேன். டேய் அருண், இப்படி கட்டோட ஊர் சுத்திட்டு இருக்காத, சரியா? சரிக்கா. ஓகே பாத்துக்கோ. ஓகேக்கா. சரி நான் வரேன். பாய். பாய். சீ. பாத்ரூம்ல இருந்து பாதியிலே வந்துட்டானா? மச்சான், அக்காவுக்கு ரொம்ப நல்ல மனசுல. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல, திவ்யா கூட நீ கடலை போடலான்னு நினைச்ச, அக்கா கையோட கூட்டு போயிட்டாங்க, அதான். சரி விடு மச்சான், விடு மச்சான், நண்பேண்டா. கடைசி வரைக்கும் நான் தானே உன் கூட, வேற வழி இல்ல. என்ன சொல்றீங்க? எப்போ? அப்படியே டாக்டர், இதோ கிளம்புறேன். சரி நீங்க போனை வைங்க, நான் உடனே வரேன். நான் உடனே வரேன் டாக்டர். ப்ளீஸ் நீங்க கட் பண்ணுங்க, நான் வரேன். மேடி சார். என்னாச்சு? சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம், நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். அதான் தெரியுது, என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. குழந்தைக்கு உடம்பு முடியல சார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் என்ன உடனே கிளம்பி வர சொல்லிருக்காங்க. குழந்தைக்குன்னா யார் குழந்தைக்கு? என் குழந்தை தான் சார், ஐ மீன் எங்க அக்கா குழந்தை. சார் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதே இல்ல, பட் இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். எங்க அக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. அது
அது எனக்கு தெரியுமே. எங்க அக்கா பொண்ணு நான் தான் சார் வளர்த்துட்டு இருக்கேன். அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம அவளை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது என்னோட நோக்கம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன ப்ராப்ளம் அதை சொல்லு. எங்க அக்கா பொண்ணு சிவனியாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப அவளுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண. கடவுள் புண்ணியத்துல எப்படியோ உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம உயிர் பொழைச்சுக்கிட்டா. ஆனா அன்னைக்கு தலையில பட்ட அடி இப்ப வரைக்கும் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. குழந்தை சாதாரணமா தான் சார் இருப்பா, பேசி சிரிச்சிட்டு இருப்பா, சந்தோஷமா தான் இருப்பா. சட்டுன்னு தலைவலிக்குதுமான்னுவா, தலையில கை வச்சுக்கிட்டு உட்காந்துருவா. 10 செகண்ட் 20 செகண்ட் தாங்க முடியலன்னு அப்படி கதறி கதறி அழுவா. அந்த நேரத்துல அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். உயிர் போற வழினா அவ துடிக்கிறத பார்த்துதான் சார் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம் சார் சிவன்யா, சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஓ காட், இத நீயே என்கிட்ட இது வரைக்கும் சொல்லல. என் கஷ்டம் என்னோட போகட்டும் தான் சார். என் பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னதே கிடையாது. எனக்கும் அதே நினைப்புல எப்பவுமே ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் ஏதாவது அசட்டுத்தனமா ஜோக் அடிச்சுக்கிட்டு எனக்கு நானே சிரிச்சுக்கிட்டு என் கஷ்டத்தை மறக்க பாப்பேன். லூசு, கஷ்ட நேரத்துல ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கும். என்கிட்ட கூட சொல்ல தயங்கினா அப்புறம் என்ன அர்த்தம்? சரி, நீ முதல்ல கிளம்பு, ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைய பாப்போம். இல்ல சார், நீங்க ஹோட்டல்ல பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க உட்கார்ந்து நான் என்ன ராக்கெட்டா விட போறேன்? சொல்றத கேளு, வா வா. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிவானிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. கவலைப்படாம இரு மேடி, டாக்டர் வரட்டும், பேசுவோம், என்ன சொல்றாருன்னு கேட்போம். இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது, புரியுதா? சாரி சார், என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு தான் நீங்க இங்க வர வேணாம்னு சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? முதல்ல டாக்டர் வரட்டும், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என்ன பேசணும்னாலும் அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பேசுவோம், சரியா? டாக்டர், சிவன்யா எப்படி இருக்கா? உங்களை சமாதானப்படுத்த அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு என்னால பொய் சொல்ல முடியாது. ஷீ இஸ் நாட் நார்மல். சொல்லுங்க டாக்டர், அந்த குழந்தை நார்மல் ஆகணும்னா நாங்க என்ன செய்யணும்? ஏற்கனவே மேடி கிட்ட இத பத்தி நான் பேசிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கணும். இவங்க தான் அதை தேவையில்லாம தள்ளி போட்டுட்டாங்க. எனக்கு அப்ப வேற வழி தெரியல சார். உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா உயிர் போயிடுமான்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் மருந்து மாத்திரையை வச்சு சமாளிச்சுக்கலான்னு சொன்னாங்க. படிச்ச பொண்ணு தானே நீ, இப்படி யாராச்சும் இருப்பாங்களா? குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றது அவ்வளவு அவசியம் டாக்டர் சொல்லிருக்காங்க, கையோட அதை செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன மேடி நீ? பணம் இல்ல சார், வேற எந்த ரீசனும் இல்ல. பட் இதுக்கு மேலயும் தள்ளி போடுறது சரியா படல. இப்போ இந்த நிமிஷம் சிவன்யா உயிருக்கு ஆபத்து இல்ல. பட் இந்த தடவை அவளுக்கு வந்திருக்க பெயின் ரொம்ப மோசமான பெயின். அத குழந்தை எப்படி சமாளிச்சுட்டு இருக்கான்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் டைம் தரலாம். அதுக்குள்ள நீங்க ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், அதான் நல்லது. என்கிட்ட சொல்லுங்க டாக்டர், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். என்ன ஆபரேஷன், எப்ப நடக்கணும், எங்க செய்யணும்? சிவன்யாக்கு மூளையில ஒரு கட்டி இருக்கு. ஆனா ஜஸ்ட் லைக் தட் மத்த ஆபரேஷன் மாதிரி ஓபன் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. சின்ன குழந்தைங்கிறதால ரொம்ப கவனமா பண்ண வேண்டியிருக்கு சார். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? அதுவும் நான் மேடி கிட்ட சொல்லிருக்கேனே, ஒரு 20 இருந்து 25 லட்சம் கிட்ட செலவாகும். யூஎஸ்ல இருந்து ஒரு பிரெயின் சர்ஜன் வராரு. அவர் தான் இந்த ஆபரேஷன்ல ஸ்பெஷலிஸ்ட். ரிஸ்க் இல்லாம பாதுகாப்பா ஆபரேட் பண்ணி நல்லபடியா குழந்தைய ஒப்படைக்கணும்னா இந்த செலவுக்கு நீங்க யோசிக்கவே கூடாது. இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்ல சிவன்யா கண்ணை திறந்துருவா. நீங்க தாராளமா உள்ள போய் பார்க்கலாம். பட் நான் சொன்னதை யோசிங்க. அந்த சர்ஜன் வர டைம்ல இந்த ஆபரேஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா சிவன்யாவுக்கு அது நல்லது. பேசி நீங்க டிசைட் பண்ணிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க.